ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18 ஆகஸ்ட் 2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 20-2-1 மதுவன். சிவ ஜெயந்தி விரதம் ஏற்பதின் அனைத்தையும் சமர்ப்பிப்பதின் நினைவு நாள். இன்று திரிமூர்த்திகளை படைக்கும் சிவபாபா தனது பூஜைக்குரிய சாலிக்கிரமங்களை சந்திக்க வந்திருக்கிறார். சந்திப்பதோடு இன்று கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் எல்லோரும் உலகின் நாலாபுறங்களிலிருந்தும் பாப்தாதாவின் ஜெயந்தியை அதிக ஊக்கம் உற்சாகத்தோடு கொண்டாட வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். குழந்தைகளின் ஜெயந்தியை கொண்டாட வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஜெயந்தியான அலௌகிக பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். முழு கல்பத்திலும் இப்படி விலகிய மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் நடப்பதில்லை. முழு கல்பத்திலும் பார்த்திருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதா? அது தந்தைக்கு பிறந்த நாளாக குழந்தைகளுக்கும் பிறந்த நாளாக இருந்ததா? ஏனென்றால் உலக மாற்ற காரியத்தில் சிவதந்தை மற்றும் பிரம்மதாதாவோடு பிராமணர்களும் நிச்சயம் தேவை. பிராமணர்கள் இல்லாமல் யாகம் வெற்றி பெறுவதில்லை. அதனால் தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு ஒன்றாக பிறந்த நாள் இருக்கிறது, அதாவது ஜெயந்தி இருக்கிறது. குழந்தைகள் உள்ளத்திலிருந்து தந்தைக்கு வாழ்த்து கொடுக்கிறீர்கள். தந்தை ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அலௌகிக பிறவிக்கும் பல கோடிகளை விடவும் அதிகமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களையும் கூடவே வாழ்த்துக்களையும் கொடுக்கிறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிக நன்றாக இருக்கிறது. ஒரு கரத்தின் கரவொலி நன்றாக இருக்கிறது. 2 கரங்களில் அல்ல, அதிக மகிழ்ச்சி இருக்கிறது தானே? அப்போது கைகள் நிற்பதில்லை, செயல்படுகின்றன. உலகில் பக்தர்களும் சிவ ஜெயந்தியை மிக கோலாகலமாக கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் கண் விழிப்பதோடு விரதமும் இருக்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிப்பதற்கான எண்ணத்தை ஒரு நாளுக்கு மட்டும் எழுப்பதில்லை. அவர்களும் விழித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சங்கம யுகம் ஐர போன்ற பிறவியை விழிப்படைய வைத்திருக்கிறீர்கள். மேலும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். விழித்து விட்டீர்கள் தானே? இப்பொழுது மீண்டும் தூங்க மாட்டீர்கள் தானே? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் தூங்குவீர்களா? நல்லது. தூங்கவில்லை என்றால் கொஞ்சம் தூங்கி விழுவீர்களா? இந்த விழிப்பு அப்படிப்பட்ட விழிப்பாக இருக்கிறது. அதனால் தானும் விழிப்பதோடு பிறரையும் எழுப்புகிறீர்கள். ஞான வாழ்வில் விழிப்பது என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவது. இந்த அலௌகிக விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தான். எப்போது பிறவி எடுத்தீர்களோ, ஜெயந்தி கொண்டாடினீர்களோ, அப்போதிலிருந்து என்னென்ன விரதம் ஏற்றி இருக்கிறீர்கள் ஞாபகம் இருக்கிறது தானே? ஞாபகத்தில் இருப்பது என்ன? எங்கள் இயல்பான வாழ்வே விரதமாக இருக்கிறது என்ற குழந்தைகள் சொல்கிறீர்கள். பவித்திரம் ஆகாரம், பவித்திர விவகாரம் மற்றும் பவித்திர சிந்தனை எல்லாம் வாழ்க்கை மாறிவிட்டன. 1 மாதத்திற்கோ 2 மாதத்திற்கோ அல்ல. வாழ்வே விரதத்தை தாரணை செய்வதாக மாறிவிட்டது, இயல்பாக மாறிவிட்டது, குணமாக மாறிவிட்டது. பவித்திரம் இயல்பாக மாறிவிட்டது தானே? இயல்பாக மாறிவிட்டதா அல்லது மாற்ற வேண்டுமா? மாறிவிட்டது தானே? தலையை மட்டும் மாட்டுங்கள் போதும். மாறிவிட்டதா? பவித்திரம் இயல்பிலிருந்து முடிந்துவிட்டது, பவித்திரம் வாழ்வில் கலந்துவிட்டது. இப்படி வைரம் போன்ற சிவ ஜெயந்தி மற்றும் சாலிகிராம் ஜெயந்தியை கொண்டாடினீர்கள். நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். நாலாபுறங்களிலும் உள்ளவர்கள் தந்தையோடும் உங்களோடும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்றைய நாளில் விசேஷமாக பக்தர்கள் உங்கள் நினைவாக பலியும் கொடுக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் மனம், சொல், செயல் மூலமாக தந்தையின் முன்னால் சமர்ப்பணமாகிறீர்கள். அதன் நினைவாக பக்தர்கள் தன்னை பலி கொடுப்பதில்லை, ஆட்டை பலி கொடுக்கிறார்கள். வேறு எதுவும் கிடைக்கவில்லை, ஆடுதான் கிடைத்ததா? இதன் ரகசியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தேக அபிமானத்திற்கு காரணமாக இருப்பது நான். எப்போது இந்த நான் என்பதை அர்ப்பணம் செய்கிறீர்களோ அப்போதே பிராமணர் ஆகிறீர்கள். அதனால் ஆடு என்ன செய்கிறது? மேமே நான் என்று கத்துகிறது. இது தேக அபிமானமாக நான் என்பதின் அடையாளம். மேலும் தேக அபிமானமான நான் என்பதின் மிக சூட்சமமாக இருக்கிறது. பல விதங்களிலும் இருக்கிறது. முதலாவதாக நான் என்பது நான் சரீரம், இன்னார் என நினைப்பது. பிறகு மேலும் சென்றால் சம்பந்தத்தில் சிக்குவதற்கும் பலவித நான் என்பது இருக்கிறது. இன்னும் மேலே சென்றால் பலவித பொசிஷன்களுக்கும் நான் என்பது இருக்கிறது. அதைவிட சூட்சமமாக இருப்பது தனது விசேஷத்தின் நான் என்பது. அது மேலிருந்து கீழே கொண்டு வரும் விசேஷம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. ஒருவரிடம் ஸ்தூல அல்லது சூட்சும விசேஷம் எதுவும் இல்லாதபடி எந்த மனித ஆத்மாவும் இருப்பதில்லை. ஞானி வாழ்வில் ஒவ்வொரு பிராமணர்களுக்குள்ளும் குறைந்தது ஒரு விசேஷம் அவசியம் இருக்கும். ஆனால் ஞானி வாழ்வில் இருக்கும் விசேஷம் பரமாத்மா கொடுத்தது, பரமாத்மாவின் பரிசாக இருக்கிறது. எப்போது பரமாத்மா கொடுத்ததை தேக அபிமானத்தின் காரணத்தால் எனது என்று நினைக்கிறாரோ, நான் அப்படி இருக்கிறேன் என்பது வருமோ, அப்போது இந்த ராயல் அபிமானம் மிகப்பெரிய நானாக இருக்கிறது. அதனால் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள். எனினும் அடுத்து எதை பார்க்க வேண்டும்? டீச்சர்கள் எல்லோரும் தன்னை என்னவென்று சொல்கிறீர்கள்? சமர்ப்பணமாகி இருக்கிறீர்கள் தானே?
டீச்சர்கள் எல்லோரும் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களா? நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களா? ஆமாம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். பாண்டவர்கள் சமர்ப்பணமாகி இருக்கிறீர்களா? மிகவும் நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்து என்ன செய்ய வேணும்? சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள், மிகவும் நல்லது. இப்போது அடுத்து இதை சோதனை செய்யுங்கள். சொல்லலாமா என்ன? சமர்ப்பணம் ஆகிவிட்டோம், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஒன்று சமர்ப்பணம், அடுத்தது சர்வ சமர்ப்பணம். சர்வம் என்பது விசேஷமாக உங்கள் மனம், புத்தி, சன்ஸ்காரத்தோடு சமர்ப்பணம் என்பது. அண்டர்லைன் செய்யுங்கள். ஏனென்றால் எந்த அளவு முன்னேறுவீர்களோ முயற்சியில் தீவிர வேகத்தில் அடியெடுத்து வைப்பீர்களோ எடுத்தும் வைக்கிறீர்கள். ஆனால் தற்சமயம் வாயுமண்டலத்தின்படி பிராமண வாழ்விலும் மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவற்றின் பிரபாவம் கெட்டது கிடையாது. கெட்டது முடிந்துவிட்டது. ஆனால் வீண் மற்றும் நெகட்டிவின் பிரபாவம் அதிகம் இருக்கிறது. எனவே சரியானபடி சத்தியத்தை நிர்ணயம் செய்வதற்கு உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. ஆமாம், இது தவறு, இது சரியில்லை என்பதை புரிந்து கொள்வதால் உணர்வு ஏற்படுகிறது. ஒன்று விவேகத்தால் உணர்வது, அடுத்தது உள்ளத்தால் உணர்வது. ஒருவேளை உள்ளத்தால் எந்த விஷயத்தையாவது உணர்ந்து கொண்டால் உலகமே மாறினாலும் தான் மாற மாட்டீர்கள். மேலும் சமஸ்காரம் பழையதாக 63 பிறவிகளாக இருக்கும் காரணத்தால் இயல்பாக மாறிவிட்டது. அதை வேறு வார்த்தைகளால் சொல்லும்பொழுது இது தவறல்ல, ஆனால் எனது நேச்சர் என்று சொல்கிறீர்கள். அதனால் பழைய சம்ஸ்காரம் கொஞ்சம் அழிகிறது, கொஞ்சம் அமிழ்கிறது, பிறகு வெளிப்படுகிறது. ஆனால் சர்வ சமர்ப்பணம் என்பதின் அர்த்தம் என்னவென்றால் ஒவ்வொரு ஆத்மாவை குறித்த மனதின் எண்ணமும் உணர்வும் மாற்றமடைய வேண்டும். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் பலவிதமாகவே இருப்பார்கள். கல்ப விருட்சமாக இருக்கிறது, வெரைட்டியாக இல்லை என்றால் அழகாக இருக்காது. எனினும் ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் கொள்ள வேண்டும் என்று பாப்தாதா சொல்கிறார். அசுப பாவனையும் மாற்றி சுப பாவனை வைக்க வேண்டும் மற்றும் சுப பாவனை கொடுக்க வேண்டும். இவர் அவசியம் மாறுவார் என ஒவ்வொரு ஆத்மா மீதும் சுப விருப்பம் வைக்க வேண்டும். இவர் மாறவே மாட்டார் என நினைக்கக்கூடாது. இவர் மாறவே மாட்டார் என அவரை குறித்து ஜட்ஜ் ஆகி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீர்கள். இயற்கையையும் சதோகுணமாக மாற்றியே தீர வேண்டும் என்று எப்போது சவால் விட்டீர்களோ அப்போது ஆகுமா ஆகாதா என்ற கேள்வியே கிடையாது. மாற்றியே தீர வேண்டும், செய்தே ஆக வேண்டும் என்ற வார்த்தை அண்டர்லைன் செய்யப்பட்டு இருக்கிறது. எப்போது இயற்கை மாற்ற முடியுமோ அப்போது ஆத்மாவை மாற்ற முடியாதா? ஆத்மாவோ இயற்கையின் தலைவனாக இருக்கிறது. அப்போது இயற்கை மாறும், மனிதன் மாற முடியாதா? ஏன்? அதனால் தற்சமயம் இந்த மனம், புத்தி, சன்ஸ்காரத்தில் சுய மாற்றத்தையும் அனைவரின் மாற்றத்தையும் கொண்டு வருவதே சேவை. இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறீர்கள். நீங்கள் டபுள் ரைட்டு செய்ய வேண்டும். ஒன்று சுயத்தின் சர்வ சமர்ப்பணம். நீங்கள் அந்த அளவு சுயத்தின் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதனால் உங்கள் வாயுமண்டலம், உங்கள் வைப்ரேஷன், உங்கள் சகவாசம், உங்கள் உள்ளத்தின் ஒத்துழைப்பு, உங்கள் உள்ளத்தின் ஆசீர்வாதம் பிறரையும் மாற்றுவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த அளவு சுயமாற்றம் செய்ய வேண்டும். அனைத்தையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இது ஒரு சேவை. மற்றது உலக சேவை. நாலாபுறங்களிலும், உள்நாட்டிலும், வெளிநாட்டிலும், கிராமங்களிலும் அனைத்து பிராமண குழந்தைகளுக்கும் இப்போது வரை என்ன சேவை செய்தீர்களோ அதை தந்தையின் அன்பில் செய்திருப்பதை ரிசல்ட்டில் பார்த்தார். அதற்கு பார்த்தாதான் மிக 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 வாழ்த்து கொடுக்கிறார். இனிமேல் என்ன செய்ய வேண்டும்? பிராமணர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதையும் இன்னும் தீவிர வேகத்தில் அதிகரிக்கப் போவதையும் பார்த்தாதா பார்க்கிறார். ஆனால் கூடவே உலகிற்கு பிடித்த சேவைகளையும் செய்திருக்கிறீர்கள். பலவித ப்ரொஜெக்ட் மூலமாக சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அது மிக நல்லதாக இருக்கிறது. இப்போது வெவ்வேறு இடங்களில் ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாகி இருக்கிறார்கள். மிக நல்ல ஒத்துழைப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஒத்துழைக்கும் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள், ஒரு அடி முன்னால் வைத்திருக்கிறார்கள். ஆனால் சகஜயோகி கர்மயோகியாவது இரண்டாம் அடியாக இருக்கிறது. கர்மயோகியாக அல்லது சகஜயோகியாக ஏதோ கொஞ்சம் ஆகி இருக்கிறார்கள். இது இரண்டாவது ஸ்டேஜாக இருக்கிறது. இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சொரூபத்தில் மேடையின் பாகத்தில் நடிக்க வேண்டும். மைக் மேடையில் இருக்குதானே, அதனால் மைக்காகி சேவையின் மேடையில் பிரதட்ச சொரூபத்திற்கு நிச்சயம் வர வேண்டும். நீங்கள் மைட்டாக இருக்கிறீர்கள், அவர்கள் மைக்காக இருக்கிறார்கள். அப்படி பிரம்மபாபா அவ்வியக்த ரூபத்தில் மைட்டாக இருக்கிறார். குழந்தைகள் உங்களை மைக்காக மாற்றினார். அப்படி நீங்கள் மைட்டாக ஆகுங்கள். மேலும் அப்படிப்பட்ட மைக்கை தயார் செய்யுங்கள். மிக நல்லவர்கள் இருக்கிறார்கள், வேகமாக முன்னேறும் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். இப்போது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் கனெக்ஷனை அதிகப்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் மைட்டாகி அவர்களுக்கு அப்படி விதியை சொல்லுங்கள். அதனால் அவர்கள் லௌகீக தொழிலோடு அலௌகீக சேவை இரண்டிலும் சமநிலை வைத்து லாஸ்ட் ஸோ பாஸ்ட், பாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் லைனில் வர வேண்டும். அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் பிரத்யட்சமாக வேண்டும். நீங்கள் கனெக்ஷன் மற்றும் கரண்ட் மற்றும் கொடுங்கள். ஆன்மீகத்தின் கரண்ட் வைப்ரேஷன், வாயுமண்டலத்தின் கரண்ட் மற்றும் விதி. அதனால் நிமித்தமாகி சமநிலை வைப்பவரின் வாழ்வு மிக நன்றாகவும் எளிதாகவும் இருக்கும் என்பதை அவர்களுக்கு காட்டுங்கள். சரிதானே?
என்ன சேவை செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? சின்ன சின்ன பூக்கொத்துகளை தயார் செய்யுங்கள். பெரிய பூக்கொத்துகள் இல்லை என்றால் பரவாயில்லை. 5 மலர்களில் 10 மலர்களின் பூங்கொத்தை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பக்கமும் பாப்தாதாவின் பார்வையில் இருக்கிறது. கேட்டீர்களா? பாண்டவர்கள் கேட்டீர்களா? மிகவும் நல்லது. டபுள் விதேசிகள் தாண்டவில்லை, ஆனால் பறக்கிறார்கள். அதனால் முதலாவது பூங்கொத்தை வெளிநாடு கொண்டு வருமா அல்லது பாரதம் கொண்டு வருமா? யார் கொண்டு வருவார்? அல்லது இருவரும் ஒன்றாக கொண்டு வருவீர்களா? ஒரு பக்கம் வெளிநாட்டின், மறுபக்கம் பாரதத்தின் 2 பூக்கொத்துகளும் மேடையில் வரும். இந்த செரிமனியை எப்படி கொண்டாடுகிறீர்களோ அப்படி அந்த செரிமனியும் கொண்டாடுவோம். பாரதம் மற்றும் வெளிநாட்டின் 2 பூக்கொத்துகளுக்கும் செரிமனி கொண்டாடுவோம். சரிதானே? வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? சரிதானே? அதனால் அடுத்த சீசனில் கொண்டு வருவீர்களா? கொண்டு வர வேண்டுமா? பாரத தேசத்தவர் கொண்டு வருவீர்களா? லௌகீக மற்றும் அலௌகீக தொழிலும் சமநிலை வைப்பவர்கள் உங்களை போன்ற பிராமண வாழ்வு மற்றும் உடையவர்கள் கிடையாது. லௌகிகமும் இருக்க வேண்டும், அலௌகிகமும் இருக்க வேண்டும். அவர்களின் பிரபாவம் அதிகம் ஏற்படும். உங்களிடம் திருஷ்டி பெற வருவார்கள். நல்லது. ஜெயந்தி, என்ன யோசிக்கிறீர்கள்? பெயர்களை யோசிக்கிறீர்களா? என்ன நிர்மலா, மோகினி பெயர்களை யோசிக்கிறீர்கள் தானே? இங்கே பாண்டவர்களை பாருங்கள். பாரதத்தின் பாண்டவர்கள் ஏதாவது குறைந்தவர்களா என்ன? அவர்கள் அல்லாவிற்கு சமமானவர்கள். இங்கே பாருங்கள், ஒரு சிலர் அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த பிரைன் முன்னால் அமர்ந்து இருக்கிறார். பூங்கொத்தை தயார் செய்ய வேண்டும் தான். நல்ல நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? NCO. நல்லது. வெளிநாட்டின் NCOக்கள் கைகளை உயர்த்துங்கள். NCO ஆவது எளிதல்ல. அதிசயங்களை செய்து காட்ட வேண்டும். செய்ய முடியும். பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் நிலம் தயாராக இருக்கிறது, விதையும் போடப்பட்டு இருக்கிறது. பாலனியின் தண்ணீர் மட்டும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது விதைக்கு பாலனியின் தண்ணீர் தேவை. நல்லது. டீச்சர்களும் அதிகம் வந்திருக்கிறீர்கள். டீச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் தானே சேவை செய்திருக்கிறீர்கள், அதனால் சேவைக்கு வாழ்த்துக்கள். நல்லது. குஜராத்தின் நிலை எப்படி இருக்கிறது? பிரச்சனை குஜராத்தில் கொஞ்சம் கொஞ்சம், வெளிநாட்டிலும் பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கின்றன. பயப்படவில்லை தானே? நிலம் குலுங்கியது எனினும் உள்ளம் குலுங்கவில்லை தானே? எங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டதோ, நஷ்டம் ஏற்பட்டதோ, அங்கிருந்து யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். அகமதாபாத் ஆத்மாக்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது. உள்ளம் நடுங்கியதா அல்லது நிலம் நடுங்கியதா? என்ன நடந்தது? உள்ளத்தில் கொஞ்சம் நடுக்கம் ஏற்பட்டதா இல்லையா? தைரியசாலியாக இருக்கிறீர்கள். குழந்தைகள் தமது தைரியம் மற்றும் தந்தையின் குடைநிழலா தங்கள் ரெக்கார்டை நன்றாக வைத்திருக்கிறார்கள். யாரும் ஃபெயிலாகவில்லை. எல்லோரும் பாஸ் ஆகிவிட்டீர்கள். சிலர் கொஞ்சமாகவும் சிலர் அதிகமாகவும் பாஸ் ஆகி இருக்கிறீர்கள். எல்லா இடங்களிலும் எல்லோரும் நம்பர்வாராக இருக்கிறார்கள். ஆனால் பாஸ் ஆகிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். எல்லாவற்றையும் விட பிரச்சனையான இடத்திலிருந்து யார் வந்திருக்கிறீர்கள்? நல்லது. பூச்சி என்ற இடத்தில் 1000 கைகளை உடையவரின் துணை இருந்தது. நல்லது. பேப்பரில் பாஸ் ஆகிவிட்டீர்கள். மிக நன்றாக செய்திருக்கிறீர்கள். இனிமேலும் ஆடக்கூடாது. இப்படியே நடந்து கொண்டே இருக்கும். பயப்படக்கூடாது. நடக்க விடுங்கள். மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் தானே? அதனால் இயற்கையும் தன் வேலையை செய்யும் தானே? மனிதர்கள் எப்போதும் இயற்கையை தமோ குணியாக மாற்றினார்களோ அப்போது அது தன் வேலையை செய்யும் தானே? எனினும் நாடகத்தின் விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டாக இருக்கிறது. விளையாட்டை பார்த்து உங்கள் மனநிலையை கீழ்மேலாக மாற்றாதீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான ஆத்மாவின் சுயஸ்திதியின் மீது பரஸ்திதி பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஆத்மாக்களை மானசீக கவலைகளிலிருந்து விடுவிக்க நிமித்தமாகுங்கள். ஏனென்றால் மனத்தின் கவலைகளை நீங்கள் மெடிடேஷன் மூலமாகவே அகற்ற முடியும். டாக்டர்கள் தங்கள் வேலைகளை செய்வார்கள். விஞ்ஞானிகள் தங்கள் வேலைகளை செய்வார்கள். அரசாங்கம் தனது வேலை செய்யும். மனதின் கவலையையும் டென்ஷனையும் போக்குவதே உங்கள் வேலை. டென்ஷன் ஃப்ரீ வாழ்வை தானமாக கொடுக்க வேண்டும். ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி தற்சமயம் உள்நாட்டில் வெளிநாட்டிலும் உள்ளவர்கள் ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள் தானே? இப்படி மிக நன்றாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் பாரத தேசத்தின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பது நிரூபணமாகிறது. ஒவ்வொருவரும் அவரவர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நெருப்பு பிடித்தால் தீயணைப்பவர்கள் பயப்படுவதில்லை, அணைக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் மனக்கவலைகளின் நெருப்பை அணைப்பவர்கள். நல்லது. குஜராத் உறுதியாகவும் இருக்கிறது தானே? 1000 கரங்களின் குடநிழலில் இருக்கிறீர்கள். எங்கே வேண்டுமானாலும் வரட்டும். இப்பொழுது குஜராத்தை பார்த்து அனுபவி ஆகிவிட்டீர்கள் தானே? எங்கே வேண்டுமானாலும் வரட்டும். பாருங்கள், இயற்கை யாரும் தடுக்க முடியாது. குஜராத்தில் வரட்டும், அபுவில் வரக்கூடாது, மும்பையில் வரக்கூடாது என்று சொல்ல முடியாது. அதற்கு சுதந்திரம் இருக்கிறது. எனினும் அனைவரும் உங்கள் சுயஸ்திதியை ஆடாமல் அசையாமல் வைத்து உங்கள் புத்தியின் மனதின் லைனை தெளிவாக வைக்க வேண்டும். லைன் தெளிவாக இருந்தால் டச்சிங் கிடைக்கும். அவர்களுடையது வயர்லெஸ், உங்களுடையது வைஸ்லெஸ் புத்தி என்று பாப்தாதா முன்னரும் சொல்லியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்ற நிர்ணயம் தெளிவாகவும் சீக்கிரமாகவும் நடக்கும்.
அதற்காகவே வெளியே போகலாமா, உள்ளே உட்காரலாமா, கதவு அருகில் அமரலாமா, மொட்டை மாடியில் அமரலாமா என யோசித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது கிடையாது. எங்கே பாதுகாப்பு இருக்குமோ அங்கேயே உங்கள் கால்கள் போகும். ஒருவேளை அதிகம் பயந்தால் பயப்படக்கூடாது. எனினும் அதிகமாக பயந்தால், அதிக பயம் வந்தால் மதுபன் அடைக்கல வீடு உங்களுக்காகவே இருக்கிறது, பயப்படக்கூடாது. இது ஒன்றுமே இல்லை, இப்போது எல்லாம் வர வேண்டும், பயப்படக்கூடாது. விளையாட்டு மாற்றம் ஏற்பட வேண்டும், விநாசம் இல்லை, மாற்றம் ஏற்பட வேண்டும். அனைவருக்குள்ளும் வைராக்கிய உணர்வு தோன்ற வேண்டும். கருணையுடையவராகி அனைத்து சக்திகளை கொண்டு சகாஸ் கொடுத்து இரக்கம் காட்டுங்கள். புரிந்ததா? நல்லது. இப்போது ஒரு நொடியில் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த முடியுமா? நில் என்று நினைத்தவுடன் நின்று விட வேண்டும். இப்போது ஒரு நொடிக்கு மனதையும் புத்தியையும் ஒரேடியாக ஒருமுகப்படுத்தி புள்ளியாகி புள்ளியில் கலந்து விடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து உயர்ந்த பிராமண ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் சதா உறுதியான எண்ணத்தின் விரதம் இருக்கும் ஆடாத ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் தைரியம் மற்றும் உல்லாசத்தோடு சுய சேவை மற்றும் உலக நன்மையின் சேவை செய்யும் மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு இன்றைய சிவ ஜெயந்திக்கு, வைரம் போன்ற ஜெயந்திக்கு, விலகிய அன்பான ஜெயந்திக்கு வாழ்த்துக்கள். மேலும் ஆசீர்வாதங்களின் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே வரதானம். தந்தையின் சிநேகத்தை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருக்க உண்மையான சிநேகி ஆகுக. தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி அன்பு கொடுக்கிறார். ஆனால் குழந்தைகள் தங்கள் சக்திக்கு தகுந்தபடி அன்பை தாரணை செய்கிறார்கள். யார் அமிர்த வேலையின் ஆதி நேரத்தில் தந்தையின் சிநேகத்தை தாரணை செய்வார்களோ அவர்களின் உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கும் காரணத்தால் மற்ற எந்த அன்பும் அவர்களை கவர்ச்சி செய்வதில்லை. ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பையும் தாரணை செய்யவில்லை என்றால் உள்ளத்தில் இடம் இருக்கும் காரணத்தால் மாயா பலவித ரூபங்களில் அநேக அன்பில் கவர்ச்சி செய்து விடுகிறது. அதனால் உண்மையான சிநேகியாகி பரமாத்மாவின் அன்பில் நிறைந்து இருங்கள். ஸ்லோகன். தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களை கடந்து பரப்பவரே இந்திரபிரஸ்து நிவாசி. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.